morning, dear friends. Here's yours, Dr. Rajanta. Welcome to Demystify with Ajay. Dear friends, இன்னைக்கு நம்ம ஒரு லாங் செஷனை தான் கொஞ்சம் பார்க்க போறோம். ஸோ லாங் டியூரேஷன்ல உள்ள செஷன். ஸோ அதுல மெயினான நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் லூப். ஆக்சுவலா இந்த ஃபார் லூப் நம்மளுக்கு எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல ஃபார் லூப் மட்டும் இல்ல வைல் லூப் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. அண்ட் இன்னைக்கு லாங் டியூரேஷன் செஷன் அப்படின்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற பிரேக் அண்ட் கண்டினியூவையும் இந்த ஃபாரோட நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ அதனாலதான் இந்த லாங் டியூரேஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ லெட் வி ஜஸ்ட் ஹேவிங் எ வீக்கெண்ட். ஸோ அதனால கண்டினியூவா நம்ம இன்னைக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஃபார் லூப் பாத்தீங்க அப்படின்னா இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் டெஃபினைட் இட்டரேஷன் எத்தனை டைம்ஸ் இந்த எக்ஸாக்ட் லூப் எக்ஸிகியூஷன் ஆகணும். அண்ட் அதே மாதிரி என்ன மாதிரியான காம்ப்ளெக்சிட்டில இருந்தாலும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கோட் அதிகமா இருந்தாலும் இந்த சீக்வன்ஸ்குள்ள இத்தனை டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கிறதுனால இட் ரெடியூசஸ் த காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி சீக்வன்ஸ்ல சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒரு டூப்புல ஒரு டிக்ஷனரியிலயோ இருக்கிற அத்தனை சீக்வன்ஸுமே ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் பண்ணணுமா, இல்ல அத்தனை சீக்வன்ஸ்லயுமே சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ எக்ஸிக்யூட் பண்ணணுமா, இல்ல சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸோட கான்செப்டை மட்டுமே எடுத்து அதுல ஏதாவது மெத்தடாலஜி அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. சோ இட் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் தீஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். சரி, அந்த ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபார் அண்ட் என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் இன்சைட் த சீக்வன்ஸ். சோ ஒன் பை ஒன்னான எலமெண்ட்ஸ் நம்ம எடுக்க போறோம். ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்ல இதை பர்டிகுலரா நம்ம ஏதோ ஒரு லென்த் கொடுத்தாலும் நம்மளுக்கு இங்க ஒர்க் ஆகும். அண்ட் இந்த இடத்துல இது சீக்வன்ஸ் முடிகிற வரைக்கும் இந்த பாடி ஆஃப் த ஃபார் லூப், அதாவது இங்க கீழே இருக்கிற இந்த ஃபார் லூப்க்கு கீழே இருக்கிற அண்டர் ஸ்டேட்மெண்ட்ல, அதாவது இண்டென்டேஷன் பிளாக்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிகியூஷன் ஆகும். எப்போ இந்த சீக்வன்ஸ் முடிகிற வரைக்குமோ இல்ல டில் திஸ் சீக்வன்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ். ஓகே, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா this is what நம்மளோட ஃபார் லூப்கான எக்ஸாக்ட் ஃப்ளோ. So, is the element of the sequence completed அப்படின்னு பாக்குது. In such a case completed அப்படிங்கும்போது அது லூப்பை விட்டு வெளியே போகுது. அது till அப்படி இல்லாத வரைக்கும் இந்த particular statements under the for loop வரைக்கும் it is just going to execute. ரொம்ப சிம்பிளான விஷயமா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். So, இங்க பாத்தீங்கன்னா let we just make a simple thing. So இங்க பாத்தீங்கன்னா let I just give something as like a words ஒன்னு கொடுத்துறேன். So அதுல வந்து நம்ம 1 2 and let I just have 3 and 2 words 4. Okay, so இதுதான் நம்மளுக்கான சீக்வன்ஸ். So சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு லிஸ்ட் அப்படிங்கறத எடுத்திருக்கோம். இந்த இடத்துல for I in words, இந்த I அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்கோர்ஸ் இட் இஸ் அ வேரியபிள். சோ இந்த வேரியபிள் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒன் பை ஒன் வேரியபிள் இன் திஸ் வேர்ட்ஸ். அப்ப ஒன் பை ஒன் வேரியபிள்ஸோ இல்ல சாரி ஒன் பை ஒன் எலமெண்ட்ஸ் இன் திஸ் சீக்வன்ஸ். சோ இந்த சீக்வன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ லிஸ்ட் சீக்வன்ஸ். சோ இதுல என்ன பண்ணணும், ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணுமோ அண்டர் திஸ் பிளாக்க நம்ம கொடுக்க போறோம். அப்படி அண்டர் திஸ் பிளாக் கொடுக்கணும் அப்படின்னா we need an indentation. சோ இங்க கோலன் கொடுத்து என்டர் பண்ற here indentation. ஓகே, நம்ம இப்போ வந்து பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போறது ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் கொடுப்போம். சோ இந்த பிரிண்ட்னால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். கவனிங்க, நம்மளுக்கு லைன் பை லைனா வருது. சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேர்டை எடுத்துக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எலமெண்ட் இன் திஸ் வேர்ட்ஸ் எடுத்துக்குது அண்ட் எடுத்துட்டு வெதர் சீக்வன்ஸ் இஸ் எண்டட் இல்ல எண்ட் ஆகல, அதனால லூப்குள்ள வருது. இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். சோ பிரிண்ட் நம்மளுக்கு அந்த 1 அப்படிங்கிறது ஆகுது. லூப் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதுல இருந்து வெளியே வந்துரும். லூப் எண்ட் ஆகல அப்படிங்கும்போது இட் ஜஸ்ட் கோ ஃபார் இதே சேம் செகண்ட் இட்டரேஷன். அப்போ இந்த இட்டரேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்ளை பண்ணுது. தட் இஸ் I is equal to I plus 1. ஓகேங்களா? சோ I is equal to I plus 1 அப்படிங்கிறது இந்த இட்டரேஷன் ஒன் பை ஒன்னா அடுத்த எலமெண்டா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸை இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகுது. சோ அதுதான் நம்மளுக்கு இங்க நடக்குது. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இன்னொன்னு கொடுக்குறேன். சோ அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஹியர் நான் சில நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். சோ லெட் ஐ ஜஸ்ட் கிவ் 10 20 30 and 40. ஓகே, 50 நம்ம எடுத்துக்கிறேன்.
சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா let I just give it in list or tuple எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு சீக்வென்ஸை நான் இங்க கொடுத்திருக்கேன். இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸாக்ட் சீக்வென்ஸ் எதுல இன் நம்பர்ல இருக்கிற சீக்வென்ஸ் 1 by 1 வரணும். சரி, அப்படி 1 by 1 வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் வேர்ட் சாரி நம்பர் இருக்கு இல்லையா 10 இதோட அடுத்த எலமெண்ட்ஸ் எனக்கு சம் பண்ணி அந்த எக்ஸாக்ட் சம்ம எனக்கு அவுட்புட்டா கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது அப்கோர்ஸ் சம் அப்படின்னு நான் கொடுத்து 1 by 1 சம் வரணும். எந்த சம் அண்ட் டுவர்ட்ஸ் பிளஸ் I, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி திங். ஆனா இங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம சம் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸா இன்ன வரைக்கும் எங்கேயுமே நம்ம டிஃபைன் பண்ணல. சோ இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் திஸ் சம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம இங்க இனிஷியேட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ இத ரெண்டு விதமா நம்ம பார்ப்போம். ஒன்னு இங்க பிரிண்ட் ஆஃப் ஒவ்வொரு டைமும் நான் எனக்கு சம் என்ன வருது அண்ட் எப்போ வருது அதே சேம் திங் ஐ ஜஸ்ட் கிவ் ஹியர். இன்னொரு விதமாவும் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சோ I just give the num is okay, the num is இங்க ஒரு placeholder கொடுத்துறேன் and the sum is இங்க ஒரு placeholder கொடுத்துறோம். okay, format of எனக்கு இங்க I and sum எனக்கு இங்க வரும். okay, so let me just see this. so இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த நம் வந்து நம்மளுக்கு 10, அதாவது 10 நம்மளுக்கு உள்ள வருது. அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சம் ஆல்ரெடி 0 கொடுத்துட்டோம். சோ இங்க 10 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ 0 பிளஸ் திஸ் 10 நம்மளுக்கு என்ன வரும் இங்க சம்ல? of course 10. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த இட்டரேஷன் போகுது. சோ அந்த இட்டரேஷன்ல நம்மளுக்கு செகண்ட் எலிமெண்டா 20 கெட் பண்ணிக்குது. சோ 20 கெட் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த சம்ல 10 இருக்கு. அந்த 10 பிளஸ் 20 ஆகுது. இப்போ நம்மளோட சம் என்னவா அப்டேட் ஆயிருக்கும்? 30ங்கிற மாதிரி அப்டேட் ஆயிருக்கும். ஓகே, சீக்வன்ஸ் முடிஞ்சிருச்சா? இல்ல, சம் மோர் ஆர் தேர். சோ அதனால நெக்ஸ்ட் இட்டரேஷன் இங்க போகுது. நெக்ஸ்ட் இட்டரேஷன் இப்படியே டில் த 50 வரைக்கும் நம்மளுக்கு இங்க இட்டரேஷன்ஸ் போகுது. அப்படி நம்மளுக்கு இட்டரேஷன்ஸ் போகிற வரைக்கும் இட் ஜஸ்ட் வெயிட் and முடிச்சதுக்கு அப்புறமா it just comes out of the loop. so இந்த மாதிரியும் நம்மளுக்கு functionalities பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டே இருப்போம். அந்த சீக்வன்ஸ் எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் மோர் திங்கும் நம்மளுக்கு இருக்கு, அதாவது ரேஞ்ச் அப்படின்னு. சோ பை யூசிங் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்லயும் நம்மளுக்கு இந்த ஒர்க் ஆகும். அப்படி அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரேஞ்ச் 5 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணினோம்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த ரேஞ்ச் 5க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 0, ஸ்டாப்பிங் வந்து அந்த 5 எந்தது அந்த 5 நம்ம ஸ்பெசிஃபை பண்றது அண்ட் டிஃபால்ட்டா ஸ்டெப்போட 1 அப்படிங்கிறது. சரி, இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன வருது? ஸ்லைசிங்ல நம்ம கொடுத்தோம் இல்லையா ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரியான 3 அட்ரிபியூட். அந்த 3 அட்ரிபியூட்டும் இந்த ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிற அந்த 5 குள்ளார நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. சரி, அப்படி நம்ம இங்க 5 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஸ்லைசிங்ல நம்ம ஸ்டாப் எப்படி யூஸ் பண்ணாலும் அது எனக்கு நம்மளுக்கு n-1 அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அதே சேம் தான். சோ 0ல இருந்து n-1 அப்படின்னு போகும்போது இந்த 5 நம்மளுக்கு என்னவாயிடுது? 4 வரைக்கும் ஆயிடுது. சோ இங்க I அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ற எலமெண்ட் இன் திஸ் ரேஞ்ச் 5 அப்படின்னு நம்ம நியூமெரிக்கல் வேல்யூவா கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 0, 1, 2, 3, 4 அப்படிங்கிறது வரைக்கும் வருது. அண்ட் ஒன்ஸ் 4 ரீச் ஆனோடனே நம்மளுக்கு இட்டரேஷன் ஸ்டாப் ஆயிடுது. சோ இது நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நம்மளுக்கு இது யூஸ் ஆகுது. சரி, இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். அப்படியே வாங்க. ஓகே, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் திங்கா ஃபார் நம் இன் சம்திங் ரேஞ்ச்ல நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் அண்ட் அந்த எக்ஸாக்ட் ரேஞ்ச் 10 நான் கொடுத்துறேன். கவனிங்க, இந்த இடத்துல நான் வேற எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் பிரிண்ட் வாட் இஸ் தேர் இன் நம். அண்ட் இங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க நான் ப்ரீவியஸா இந்த இடத்துல வந்து இந்த வேரியபிள்
அதாவது எலமெண்ட் அப்படிங்கறத நம்ம ஐ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருந்தோம். இங்க நான் நம் அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இங்க நாம என்ன ஸ்பெசிஃபை பண்றோமோ அந்த எக்ஸாக்ட் வேரியபிள் தான் நம்ம இந்த லூப் அண்ட் லூப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்குள்ள யூஸ் பண்ணணும். இங்க வேற யூஸ் பண்ணிட்டு இங்க நம்ம வேற எதை ரெஃபர் பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோக்ராம் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். சோ என்ன வேரியபிள் நம்ம இங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம். அண்ட் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாதிரி ஏ, ஐ, கே, எக்ஸ், ஒய், இசட் அந்த மாதிரி எனிதிங் வேணா யூஸ் பண்ணலாம். பட் ஆனா என்ன யூஸ் பண்றோமோ கொஞ்சம் மீனிங்ஃபுல் நேம்ஸா இருக்கிறது பெட்டர். சோ இங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வாட் வி ஜஸ்ட் கெட் அவுட்புட், அஃப்கோர்ஸ் நம்பர் நம்மளுக்கு 10 அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். சோ இந்த 10 அப்படிங்கறத ஸ்பெசிஃபை ஆகுதுன்னா எங்க இருந்து வரும்? 0 to 9. சோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். 0 to n-1, அதாவது 10-1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9. அண்ட் இங்க நம்மளுக்கு ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா 1. சோ இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? சோ 0 to 9 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க பிரிண்ட் ஆகுது. சோ தட் இஸ் வாட் கெட்டிங். நம்ம தான் இங்க பார்த்தோமே, அதாவது ஸ்லைசிங் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணுமா, வேற நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு. அப்கோர்ஸ் அதையும் நம்ம பார்த்திடலாம். சோ பாத்தீங்கன்னா ஃபார் அதே சேம் நம்பர் இன் ரேஞ்ச் எனக்கு 0 to 9 வேண்டாம், வேற ஏதாவது நம்பர்ஸ் ஓகே 1 to 11 வச்சிடலாம். சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரே ஒரு பேராமீட்டர் நம்மளுக்கு கொடுக்கும் போது அதுவா 0 to 9 அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிக்குது. சோ இதே சமயத்துல நம்ம 1 to 11 அப்படின்னு கொடுக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ்? ஆஃப் கோர்ஸ் இங்க நம்மளுக்கு 1 to 10 அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க ஸ்டில் அந்த n-1 இருக்கு. ஓகே, சோ இதே சேம் பிரிண்ட் நான் இங்க கொடுத்துறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா சாரி where I get okay sorry இது for நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாம from அப்படின்னு கொடுத்திருக்கோம். so it is for and இங்க நமக்கு பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 10 வரைக்கும். ஓகே, நம்ம ஆல்ரெடி ஸ்லைசிங் அப்படிங்கறத நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டெப்ஸ்ல ஒரு வேரியேஷன் இல்லனா கண்டிப்பாக சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. சோ அதனால அந்த ஸ்டெப்ஸ்லயும் ஒரு எக்ஸாம்பிள்ல பாத்துறலாம். சோ for I in range. So I அப்படிங்கிறது இங்கேயும் நான் அதே மாதிரி தான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். சோ இங்க நம்ம எது வேணாலும் ஸ்பெசிஃபை பண்ணலாம் இல்லையா? சோ 2, 12 ஒரு ஸ்டெப் 2ன்னு கொடுத்திருக்கேன். சரி இப்ப சொல்லுங்க நம்மளுக்கு என்ன வருது? அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங் வந்து 2, எண்டிங் வந்து 12. எண்டிங் 12 அப்படிங்கும்போது இட் இஸ் n-1, அதனால நம்மளுக்கு 11 வரைக்கும் தான் வரும். அண்ட் இங்க நம்மளுக்கு ஸ்டெப் 2. ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணா பிரிண்ட் நம்ம எதை கொடுக்க போறோம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அங்க நான் ஐங்கிற வேரியபிளை தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ எலமெண்ட்டுக்கு இங்கேயும் நான் அதே ஐ அப்படிங்கறத தான் ஸ்பெசிஃபை பண்ண போறேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுக்கு இங்க n-1 அப்படின்னு நம்ம இங்க கொடுத்ததுனால நம்மளுக்கு இங்க 11 அப்படின்னு தான் வரும். ஆனா அதே சேம் ஸ்டெப் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிறது என்ன? 2, 4, 6, 8 and 10. ஓகேங்களா? சோ இதே எனக்கு 12 சேர்த்து எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இங்க 13 ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இட் இஸ் ஆல் அப் டு த எக்ஸாக்ட் ரேஞ்ச். என்ன நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கிறோமோ அதை நம்மளுக்கு இங்க வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் லூப் குள்ளார இஃப் எல்ஸ். சோ ப்ரீவியஸா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். தட் இஸ் if else, if elif else அண்ட் நெஸ்டட் இஃப் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணினோம். சோ அது ஒரு ஃபார் லூப் குள்ள வந்துச்சுன்னா என்ன பண்றது? அஃப்கோர்ஸ் வி கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். சோ ஒரு ஃபார் லூப் குள்ளார ஒரு இஃப் அண்ட் எல்ஸ் மட்டும் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். சோ ஃபார் I in range of, நான் இங்க 1,11 கொடுக்கிறேன். சோ இப்போ நம்மளுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? எக்ஸாக்ட்லி. சோ நீங்க திங்க் பண்றது கரெக்ட் தான். சோ இங்க பாத்தீங்கன்னா 1ல இருந்து நம்மளுக்கு 10ங்கிற வரைக்கும் வரும். அஃப்கோர்ஸ் இங்க நம்ம ஸ்டெப்ங்கிற விஷயம் நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, அதனால டிஃபால்ட் 1. சரி, ஓகே. இதுக்குள்ளார இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ப்ரீவியஸா கொடுத்த மாதிரி சிம்பிளா பிரிண்ட்னு நம்ம திருப்பி கொடுக்க போறதில்ல. ஒரு இஃப் அண்ட் எல்ஸ் ப்ரோக்ராம நம்ம கொடுக்கலாம். இஃப் அண்ட் எல்ஸ்ல இப்ப நம்ம என்ன நம்மளுக்கு தேவைப்படுது? ஓகே, ஒரு if கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். அதாவது if நீங்க ஒவ்வொரு எலமெண்டா, அதாவது எதுல இருந்து 1ல இருந்து 10 வரைக்குமா போகிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் இங்க மாடுலஸ் பண்ண போறேன். மாடுலஸ் ஆஃப் 2 which is equal to 0வா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸாக்ட்லி யோசனை பண்ணிட்டீங்க. சோ பிரிண்ட் இந்த இடத்துல ஈவன் நம்பர். எப்போ மாடுலஸ்
2 which is equal to 0 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸாக்ட் நம்பர் வரும். சோ இங்க அதை நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். சரி, அப்படி இல்லைன்னா obviously நம்மளுக்கு இங்க என்ன வரும்? It is an odd number. ஓகே, நான் ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதை காமிக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட் ஆட் அண்ட் ஈவன் ஸ்பெசிஃபை பண்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி போடணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் குள்ளார ஒரு இஃப் எல்ஸ். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும்? 1ங்கிற எலமெண்ட்டை நம்மளுக்கு எடுத்துக்கும். அந்த 1 எலமெண்ட்டை நம்மளுக்கு இஃப் லூப்ல போகும். if whether it is modulus 2 is equal to 0 இல்ல, அதனால இந்த எக்ஸாக்ட் if கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால இதுக்குள்ளார பிளாக் குள்ளார போகாது, டைரக்டா எல்ஸுக்கு ஜம்ப் ஆயிடும். அப்படி எல்ஸுக்கு ஜம்ப் ஆன உடனே இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா அப்கோர்ஸ் நெக்ஸ்ட் இட்டரேஷனுக்கு போகும். ஏன்னா நம்மளுக்கு சீக்வன்ஸ் முடியல. நெக்ஸ்ட் இட்டரேட்டிவ் என்ன? 2, அதாவது 1 to 10 இல்லையா? சோ அதனால 2க்கு போகுது. சோ if 2 modulus 2 which is equal to 0 ஆமா, it is a true. அதனால print statement வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது if statement true, அதனால if loop குள்ள போகுது, இந்த print statement எக்ஸிக்யூட் ஆகும். சோ இதே மாதிரி மாத்தி 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 அடுத்து நம்மளுக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் போகும். ஏன்னா நம்ம இங்க ஸ்டாப் 11ன்னு கொடுத்திருக்கோம். சோ கவனிங்க, சோ நம்மளுக்கு இங்க 1ல இருந்து 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். சோ ஆட் நம்பர் 1, ஈவன் நம்பர் 2, ஆட் 3, ஈவன் 4 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டில் ஈவன் நம்பர் 10 வரைக்கும் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? யா, ஃபைன். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபார் லூப் குள்ளார ஒரு எல்ஸ். இப்போ இஃப் லூப்ல நம்மளுக்கு எல்ஸ் அப்படின்னு வரும்போது அப்கோர்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும், தட் இஸ் இந்த இடத்துல இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒரு இஃப் லூப் நம்மளுக்கு இருக்கு. இங்க கண்டிஷன், இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா இஃப் குள்ள போகும். அப்படி இங்க ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதுவே நம்மளுக்கு சேம் கிடையாது. எங்க? இந்த ஃபார் லூப் குள்ளார. இங்க ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் இல்ல ஃபார் ஐ இன் எனி சீக்வன்ஸ் எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு இங்க ஒரு எல்ஸ் வருது அப்படின்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இஃப் எல்லாமே எல்லா இட்டரேஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமா டில் இந்த சீக்வன்ஸ் எண்ட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து லாஸ்டா எல்ஸ்ல வரும். அதுக்கப்புறமா இந்த எல்ஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப கண்டிப்பா ஃபார் கண்டிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்ஸ் கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகுமான்னு கேட்டா ஆமா. இது ட்ரூவா இருந்தாலும் சரி, ஃபால்ஸா இருந்தாலும் சரி. ஆக்சுவலா இங்க வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார் லூப்ல கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் முடியற வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் நடக்கணும். ஆமா, சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்டா எல்ஸும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு நம்மளுக்கு இங்க வரும். சோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலா எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகணும், இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படிங்கிற சமயத்துல இந்த மாதிரியான விஷயம் நம்மளுக்கு நடக்கும். இப்போ இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாம எங்கேயாவது இருந்திருக்கா அப்படின்னு கேட்டா எஸ். எப்போ? இந்த ஃபார் லூப்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு டெர்மினேஷன் நடந்துச்சு அப்படின்னா, இல்ல ஏதோ ஒரு கண்டிஷன்ல நம்ம இங்க பிரேக் கொடுத்தா, பிரேக்கா? ஆமா, அடுத்து அதை தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரேக் வருதோ, இல்ல இங்க இருந்து ஏதாவது ஒரு டெர்மினேஷன் நடக்குது அப்படின்னா, இது முடியல, இந்த சீக்வன்ஸ் முடியாமையே ஏதோ ஒரு இடத்துல நம்ம இந்த லூப்பை விட்டு வெளியே போறோம் அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ ஃபார் லூப் எப்படி முடியுதோ அப்கோர்ஸ் எல்ஸும் நம்மளுக்கு சேர்த்து எக்ஸிகியூஷன் ஆகும். அப்படிங்கிறது தான் இந்த ஃபார் அண்ட் எல்ஸ். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சரி, சம்டைம்ஸ் இன்டர்வியூ பார்ட்ல இந்த மாதிரியான ஃபார் அண்ட் எல்ஸ் கொடுத்து உங்களை கன்ஃபியூஷன் பண்றதுக்காக சம்டைம்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வரலாம். சோ ஞாபகத்துல வச்சு ஆன்சர் பண்ணுங்க. சரி, ஓகே, நம்ம இங்க ஒரு குட்டி எக்ஸாம்பிள பாத்துக்கலாம். சோ இங்க நான் என்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன டிஜிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்ட் அந்த டிஜிட்ல வந்து பாத்தீங்கன்னா லெட் வி ஜஸ்ட் கிவ் 0, 1 and 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் ஐ இன் டிஜிட். ஓகேங்களா, நான் இங்க பிரிண்ட் கொடுக்கறேன் ஐ. ஸோ இது யூஸ்வலான ஃபார் லூப்.
I in digit அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் 0 பிரிண்ட் ஆகும், 1 பிரிண்ட் ஆகும், 2 பிரிண்ட் ஆகும். ஓகே, அவ்வளவுதான். சரி, இதுல else என்ன? of course nothing but the thing. எதுவும் பெருசா ஒன்றும் பண்ண போறது இல்ல. அதுவும் முடிச்சிட்டு இந்த else ஐயும் பிரிண்ட் பண்ண போது print all elements printed or done or executed anything, எது வேணாலும் நீங்க சொல்லுங்க. or no elements left, no items left, ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 0, 1, 2 அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ஆல் எலமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டடோ இல்லை நோ ஐட்டம்ஸ் லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது கொடுங்க. ஓகே, ஸோ விஷயம் என்ன, ஃபார் லூப் எல்லா இட்டரேஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த எல்ஸும் சேர்த்து நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்ல வர்ற ஃபார் லூப் வித் எல்ஸ். சரி, அடுத்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அதாவது நம்ம இந்த மூணாவதா இருக்கிற இந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட், இந்த எக்ஸாக்ட் டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு. அதாவது கண்ட்ரோலிங் அப்படின்னு இருக்கும்போதுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளோட கண்ட்ரோல் ஃப்ளோ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. இல்லனா இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு மேக் கண்ட்ரோல் இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படிங்கறத தான் இந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னா நம்ம பாக்குறது பிரேக். அண்ட் அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப்ல இருக்கு அப்படின்னா கவனிங்க. இப்போ நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா இந்த கண்டிஷன் நம்மளுக்கு எடுத்திருக்கோம். ஃபார் லூப்ல இது ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது பிரேக் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற சமயத்துல இந்த பிரேக் அப்ளை ஆகுது அப்படின்னா எதுவுமே அடுத்து என்னமே பார்க்காது, ஜஸ்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் த லூப். லூப்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு வெளியே போயிட்டே இருக்கும். இல்ல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, அதனால இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகல அப்படிங்கும்போது மீதி இருக்கிற ரிமைனிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே லூப்ல இருந்து எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபார் லூப்ல இருக்கு அப்படிங்கும்போது கவனிங்க, ஒரு கண்டிஷன் கொடுத்து நான் இந்த கண்டிஷன் வரும்போது பிரேக் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணினோம் அப்படின்னா சோ இது என்ன பண்ணும், பிரேக் நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது இந்த இஃப் லூப்ல மட்டும் இல்ல இந்த ஃபார் லூப்ல இருந்து இந்த எக்ஸாக்ட் எக்ஸிகியூஷன்ல அவுட் ஆஃப் த லூப் வெளியே வந்துடும். ஓகேங்களா? சோ இதுதான் மெயினான பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. சரி, இப்போ let I just give ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ நம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இந்த நம்குள்ளார பார்த்தீங்கன்னா let have a tuple. ஸோ இன்ன வரைக்கும் லிஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ ஒரு டூப்பிளை பார்த்துக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5, 6. சரிங்களா? ஸோ இது வந்து நம். இப்போ நான் ஒரு ஃபார் லூப் கொடுக்குறேன். ஃபார் n in this num என்ன பண்ண போறோம், I just want to print. சரி, பிரிண்ட் பண்ணலாம். என்னதை பிரிண்ட் பண்ணலாம், அஃப்கோர்ஸ் என்ன நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ n பிரிண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி வருது. எப்படி 0 to 6 வரைக்கும், ஏன்னா நம்ம எல்லா சீக்வன்ஸையும் பிரிண்ட் பண்ண சொல்றோம். இப்போ இந்த இதுல நான் ஒரு இடத்துல பிரேக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பிரேக்கை நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் ஃபார் லூப்புக்குள்ளேயே எனக்கு ஒரு கண்டிஷன் வருது. அதாவது if இந்த எக்ஸாக்ட் n which is equal to 3 இருந்துச்சுன்னா எனக்கு பிரேக். அடடா, இப்போ என்ன பண்ண சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் 0 வருது, பிரிண்ட் ஆகுது. 0 is equal to 3 இல்ல, அதனால லூப் அடுத்து கண்டினியூ ஆகுது. அடுத்த எலமெண்ட் 1 எடுக்குது, பிரிண்ட் 1 பண்றது. அண்ட் இங்க 1 is equal to 3 இல்ல, அதனால லூப் குள்ள போகல. நெக்ஸ்ட் இட்டரேஷனுக்கு போகுது 2, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து 3. சோ இப்ப இங்க 3 வரவுமே பிரிண்ட் நம்மளுக்கு 3 வருது. அண்ட் n வந்து 3 which is equal to 3. ஆமா, அப்போ எனக்கு இந்த if கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆன உடனேயே if ஓட லூப் ஆன பிரேக் குள்ள போகுது. இப்ப இந்த பிரேக் அப்படின்னு அப்ளை பண்ணின உடனே என்னவாகுது, பிரேக்னா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இந்த லூப்ல இருந்து வெளியே வந்துருது. எந்த லூப்ல, அஃப்கோர்ஸ் இந்த ஃபார் லூப்ல இருந்தே நம்மளுக்கு வெளியே வந்தது. அப்ப மீதி இருக்கிற சீக்வன்ஸ் ஒர்க் ஆகாது, மீதி இருக்கிற சீக்வன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. சோ இப்ப இங்க கவனிங்க, நம்மளுக்கு பிரிண்ட் 3 வரைக்குமே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் திங் அப்படியே பிரேக் ஆயிட்டு லூப்ல இருந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா? சரி, இதுக்கு இன்னொரு குட்டியும் நம்ம பார்த்துக்கலாம்.
one more example நான் specify பண்றேன். That is, let me just have okay, num which is equal to 1, 4, 6, 7, 9, 10, 34, 26, 56, 8, something இது ஒரு நம்பர் எல்லாம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல for I in num எனக்கு வந்து print I specify பண்றேன். if என்ன பண்ணலாம் ஓகே, இது வந்து நான் 14 பண்றேன். எனக்கு ஒரு ஆர்டரா இருக்கட்டும். ஓகே, so if I is greater than 10 இருந்துச்சுன்னு வைங்களேன். ஓகே, greater than 10 இல்ல greater than 14 இருந்துச்சுன்னா ஓகே, I just need a break. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், எனக்கு பிரிண்ட் பண்ணு. இந்த பிரிண்ட்டை நான் எடுத்துறேன். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஃபார் ஐ நம்மளுக்கு இந்த நம், ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 1, அந்த 1 which is greater than 14 இல்லப்பா, அதனால எல்ஸுக்கு வந்துடுது. எல்ஸ் பிரிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்மளுக்கு 1 பிரிண்ட் ஆகுது. அடுத்த கண்டிஷன் 4 பிரிண்ட் ஆகுது. அடுத்த கண்டிஷன் 7, அடுத்து 9, 10, 14 பிரிண்ட் ஆகும். ஆனா நம்மளுக்கு எப்படி வருது, 14 that is greater than 14 அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ 26 வரும்போதுதான் நம்மளுக்கு இந்த பிரேக் நடக்குது. ஸோ பாத்தீங்கன்னா till 14 நம்மளுக்கு இங்க என்டர் ஆகும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் யூ ஒன் மோர் ரொம்ப டீட்டெயில்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபார் லூப் இருக்கு. ஃபார் ஐ இன் சம்திங் அஸ் லைக் சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இஃப் சம் கண்டிஷன்ல நம்மளுக்கு ட்ரூவா இருக்கும்போது பிரேக் அப்படின்னு கொடுத்துடுறோம். ஸோ இந்த பிரேக் எனக்கு, அதாவது இந்த கண்டிஷன்ல எனக்கு ட்ரூவா இருக்கும்போது நான் பிரேக் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இந்த பிரேக்கு இந்த லூப்ல மட்டும் இல்ல, இந்த ஹோல் லூப்ல இருந்துமே வெளியே வந்துரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லி முடியணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாவே போதும், பிரேக் ஆயிட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஃபார் லூப் அண்ட் வித் அ பிரேக் ஸ்டேட்மெண்ட். சரி, இதே நெக்ஸ்ட் இன்னொரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்தோம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டினியூ. வேர்ட்லயே நம்மளுக்கு தெரியுது கண்டினியூ அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டினியூ பண்ணு அப்படின்னா. அப்ப இந்த கண்டினியூக்கான எக்ஸாக்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எனக்கு இதே ஃபார் லூப் எனக்கு இங்க இருக்கு. இங்க நான் ஒரு கண்டிஷனை இஃப் நான் ஸ்டேட் பண்றேன். இப்ப இந்த கண்டிஷனா இருக்கும்போது நான் கண்டினியூ கொடுத்தேன்னா என்ன ஆகும், அதாவது கரண்டா இருக்கிற எக்ஸிகியூஷன் இதுக்கு ஃபர்தரா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க கண்டினியூ கொடுத்துட்டு இதுக்கு கீழே நான் சில ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது இஃப்ல ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்ல ஃபார்க் அடுத்து சம் ஏதோ லூப்ல நம்ம ஸ்டேட்மெண்ட், அதாவது இஃப்ல வெளியே, ஓகேங்களா, இஃப்க்கு வெளியே நம்ம ஃபார்க்ல நிறைய சம் இன்சைட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கேன் அப்படின்னா, அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ல இந்த கண்டினியூ அப்படிங்கிறது ட்ரூ கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது கரண்ட் எலமெண்ட் எக்ஸிகியூஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்கு கீழே எல்லாம் எக்ஸிகியூஷன் பண்ணாம அடுத்த லூப்க்கு போகும். அது என்ன அடுத்த லூப், அதையும் தான் எக்ஸாம்பிள்ல பாத்துடலாமே. ஓகே, சோ முதல்ல ஃபர்ஸ்ட் இதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டினியூ அப்படின்னு இருந்துச்சுன்னா டில் அடுத்ததுக்கு போகும். எப்போ, ரிமைனிங் ஆஃப் த லூப் இல்லாத வரைக்கும் இட் ஜஸ்ட் கோஸ் ஆன். சோ இதை இங்க ஒரு நிமிஷம் பாருங்க. ஃபார் லூப்குள்ளார நான் ஒரு வேரியன்ஸ் சீக்வன்ஸ்ல நமக்கு இருக்கும். இந்த கண்டிஷன் கண்டினியூ அப்படிங்கும் போது இதுக்கு கீழே, அதாவது இஃப் கண்டிஷனுக்கு கீழே இருக்கிற லூப்பா இருந்தாலும் சரி, இஃப்க்கு வெளியே இருக்கிற லூப்பா இருந்தாலும் சரி, இஃப்க்கு வெளியே அப்படிங்கும் போது ஃபாரோட கண்டினியூஷன் வச்சிருக்கோங்களா, அந்த எக்ஸாக்ட் லூப்பா இருந்தாலும் சரி நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் ஆகாது. எப்போ, நம்மளுக்கு இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கும் போது. ஓகேங்களா? ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா லெட் ஐ ஜஸ்ட் மேக் ஒரு கலர் அப்படின்னு வச்சுக்கிறேன்.
லிஸ்ட்ல கூட கொடுக்கலாம். ஸோ ரெட், கிரீன் வச்சுக்கிறேன், பிங்க், எல்லோ. ஸோ இப்போ இது நம்மளுக்கான எக்ஸாக்ட் எலமெண்ட். சரிங்களா? ஸோ இந்த எலமெண்ட்டை நான் என்ன பண்றேன்னா, ஃபார் ஐ இன் திஸ் கலர் சீக்வன்ஸ், எனக்கு ஒரு பர்டிகுலர் விஷயத்துல மட்டும் இஃப் அந்த ஐ விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு பிங்க், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது இட் இஸ் அ ஸ்ட்ரிங். அப்படி ஸ்ட்ரிங்கா இருக்கும்போது கரெக்டா இந்த என்ன ஸ்ட்ரிங்கோ அதே சேம் ஸ்ட்ரிங் தான் இங்கேயும் ஸ்பெசிஃபை பண்ணணும். நம்ம கேபிட்டல்லையோ இல்ல லோவர் கேஸ்ல மாதிரி மாத்தி மாத்தி ஏதாவது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்னா கண்டிப்பா கண்டிஷன் ட்ரூவா இருக்காது. சரிங்களா? சோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வரணும்? லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் கண்டினியூ. ஓகேங்களா? சோ இந்த கண்டினியூ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எனக்கு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல, அதாவது ஒன் சச் அ கேஸ் நான் இங்க கொடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேக்க நம்ம கொடுத்தோம். ஓகேங்களா? சோ இந்த பிரேக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்மளுக்கு என்ன நடந்துச்சு? கரண்டா இருக்கிறதுல இருந்து அப்படியே டக்குன்னு வெளியே வந்துச்சு. ஓகேங்களா? ஆனா இங்க நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் நாட் கெட்டிங் அஸ் கீவேர்ட்னா, எஸ் ஒன் செகண்ட் என்னன்னு செக் பண்ணிடுறேன். யா, ஐ இங்க வரக்கூடாது, இட் இஸ் ஐ இங்க வரணும். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வரும்போது எனக்கு இதுக்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்தாலும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்கேன். சோ இதுக்கப்புறம் என்ன எக்ஸிக்யூஷன் ஆகக்கூடாது? ஒன்னு இஃப்லயோ இல்ல அதுக்கு அப்புறமா கூட கொடுக்கலாமே. நான் ஜஸ்ட் லைக் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். சோ தட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ என்ன நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும்? ரெட் கண்டிப்பாக இது ட்ரூவா இல்ல, அதனால கண்டினியூ வராது, கண்டிப்பாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்த இட்டரேஷனுக்கு போகுது. கிரீன், சோ இந்த கண்டிஷன் ட்ரூ கிடையாது, சோ இது எக்ஸிகியூஷன் ஆக போகுது, இல்ல அடுத்துக்கு போகுது. பிங்க் வருது, ஆமா இந்த இடத்துல பிங்க், அதனால கண்டினியூ. கண்டினியூங்கும் போது இதுக்கு கீழே என்னதான் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும், இப்ப ஆக்சுவலா என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு? பிரிண்ட் இருக்கு. சோ அது எக்ஸிக்யூட் ஆகாது, ஆனா அடுத்த இட்டரேஷனுக்கு போயிடும். சோ அடுத்த இட்டரேஷன் ஆன எல்லோ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். சோ விஷயம் என்ன? அப்படியே ஒரு நிமிஷம் அவுட்புட் பாருங்க. நம்மளுக்கு எல்லோ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? அதாவது கரண்டா இருக்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகல, அடுத்த எல்லோ இருக்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. சரி, ஓகே, இது லைன் பை லைனாவே நம்ம அடுத்தடுத்துக்கே நம்ம கொண்டு வரலாமே. ஓகேங்களா? சோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதே சேம் நம்ம வேற ஏதாவது ஒரு இடத்துல கண்டினியூ கொடுத்து பார்க்கலாம். ஓகே, சோ லெட் ஐ ஜஸ்ட் கிவ் ஒன் மோர் எக்ஸாம்பிள். சோ இங்க பாத்தீங்கன்னா லெட் ஐ ஜஸ்ட் கிவ் நம் ஒரு டூப்பல்ல 0, 1, 2, 3, 4. ஓகே, so இங்க for I in num, let I just give print of I. சரிங்களா? if I which is equal to 2 இருக்கும்போது I just going to give continue. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல I'm just going to give print just next number என்ன அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்படி next number எனக்கு வரும்போது இங்க என்னவா இருக்கணும்? of course I plus 1. just சும்மா for an exampleக்காக நான் இந்த கொடுக்கிறேன். ஓகேங்களா? and even though இது if loopல தான் இருக்கு, நான் enter கொடுத்து for loopக்கு வர்றேன். இங்கேயும் சும்மா ஒரு just ஒரு print கொடுத்துறேன், just to know that. okay, outside of the loop, in the loop for loop. சரி, இப்போ ஒரு நிமிஷம். first of all 0 நம்மளுக்கு வரும், of course 0 நம்மளுக்கு print ஆகும். next number என்ன? 1. so இந்த condition நம்மளுக்கு work ஆகாது, ஆனா இந்த print statement நம்மளுக்கு work ஆகும். அடுத்த next இப்படியே போக போகுது. when it just going to come as a 2 இருக்கும்போது ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு 2 print ஆகும். ஓகேங்களா? கரண்டான 2 நம்மளுக்கு இங்க பிரிண்ட் ஆகும். அப்படி 2 நம்மளுக்கு இங்க வரும்போது கண்டினியூ போயிடுது. கண்டினியூ அப்படிங்கும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்பர் வராது. ஓகேங்களா? அதுக்கு பதிலா அடுத்த இட்டரேஷன் லூப்க்கு போயிடுது. அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு எங்க கொடுத்தோம்?
ஃபார் லூப்ல இருக்கிற பிரிண்டா கொடுத்தோம். இப்போ ஃபார் லூப்க்கு உள்ளேயே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கேன். எப்போ கண்டிஷன் நம்மளுக்கு கண்டினியூ ஆயிருக்கும் போது. சோ இப்போ இங்க கவனிங்க, 0 நெக்ஸ்ட் நம்பர் 1, 1 நெக்ஸ்ட் நம்பர் 2. ஆனா 2ன்னு வரும்போது இந்த நெக்ஸ்ட் நம்பர் 3ங்கிறது நம்மளுக்கு வரல. ஏன்னா இந்த கண்டினியூன்னு பார்த்தோம், இதுக்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் எக்ஸிகியூஷன் ஆகாது, அடுத்த இட்டரேஷனுக்கு போயிடும். ஆனா அடுத்த இட்டரேஷன் கண்டிப்பா நம்மளுக்கு வருது பாருங்க. அடுத்த இட்டரேஷன் ஆன 3, அதுக்கு கீழே நெக்ஸ்ட் நம்பர் 4 அண்ட் 4 நெக்ஸ்ட் நம்பர் 5 அப்படின்னும் எல்லா இட்டரேஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவுட் ஆஃப் த லூப், அதாவது அவுட் சைட் ஆஃப் த லூப் அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் பி அவேர், எந்த இடத்துல நம்மளுக்கு கண்டினியூ கொடுக்கணும், எந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் கொடுக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பாக ஞாபகத்துல வச்சு பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஃபார் லூப். ஃபார் லூப்ல நம்மளுக்கு ரிவர்சிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. அது ரெண்டு விதத்துல பண்ண போறோம். ஒன்னு நம்மளுக்கு ரிவர்ஸ்ட் அப்படிங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி ஒன்னு பண்ண போறோம். ரெண்டாவது இந்த ரேஞ்ச்லயே நம்ம யூஸ் பண்ணி இன்னொரு விஷயமா யூஸ் பண்ண போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவர்ஸ்டை யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் இங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கறேன். சோ லெட் ஐ ஜஸ்ட் கிவ் லிஸ்ட் as 10 20 30 sorry 10 20 30 and 40. ஓகே, சோ இந்த லிஸ்ட்ல இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா for loop n in list. ஓகே, எனக்கு இந்த இடத்துல லிஸ்ட் அப்படிங்கறத விட I'm just going to make it with the reversed keyword. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா reversed of this list. அவ்வளவே தான், வேற ஒண்ணுமே நான் பண்ண போறதில்ல. print of n. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா லிஸ்ட நான் இங்க 10 20 30 40 கிடைக்காம நான் ரிவர்ஸ் பண்ணியே அந்த சீக்வன்ஸை எடுக்க போறேன். சோ இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணுச்சு அப்படின்னா 40 30 20 and 10 அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? So by using reversed, and of course நம்ம இங்க கொடுக்க போறது ஒரு சீக்வன்ஸ் தான். அந்த சீக்வன்ஸ் ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், and அந்த சீக்வன்ஸ் வந்து இப்போ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்க மாதிரி லிஸ்டா இருக்கலாம், இல்ல டூப்பிளா இருக்கலாம். எனி டேட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது ரிவர்ஸ்டு கீவேர்ட் அப்படிங்கும்போது அந்த எக்ஸாக்ட் சீக்வன்ஸை ரிவர்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஞ்ச் யூஸ் பண்ணி. சோ இந்த ரேஞ்ச்ல நம்ம என்ன கொடுக்க போறோம்? of course we have already seen range அப்படிங்கும்போது எனி ஒரு நம்பர் நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம் அப்படின்னா அந்த நம்பர்ல இருந்து டு த லாஸ்ட், அதாவது ஸ்டார்டிங் என்ன ஸ்டாப்பிங் என்ன அண்ட் ஸ்டெப் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ வேற ஒண்ணுமே இல்லை, அந்த ஸ்டெப்பை நாம நெகட்டிவா ஸ்பெசிஃபை பண்ணினோம் அப்படின்னா அதுவே தான் இந்த ரேஞ்ச ரிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இங்க பாருங்க ஃபார் I in range நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். and in the exact range குள்ளார let I just give 5 comma இந்த இடத்துல -1 and -1. what is this? yeah, so இங்க நமக்கு என்ன கெட் ஆக போகுதுன்னு ஒரு நிமிஷம் பாருங்க. print I நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். so எனக்கு இந்த 5ல இருந்து till 0 வரைக்கும், that is -1 of -1 அப்படிங்கும்போது 0. ஓகேங்களா? அண்ட் அந்த 0 வரைக்கும் எனக்கு நெகட்டிவ்ல, எப்படி நெகட்டிவ்? ஏன்னா நாம தான் இங்க ஸ்டெப்ப -1 கொடுத்துருக்கோமே. சோ இந்த இடத்துல ஸ்டெப் வந்து -1 இருக்கும்போது இட்ஸ் ரிவர்ஸ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயமும் நாம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், தட் இஸ் நெஸ்டட் ஃபார் லூப். ஒரு ஃபார் லூப் குள்ளார இன்னொரு ஃபார் லூப் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றது தான் நெஸ்டட் ஃபார் லூப். ஓகேங்களா? சோ அந்த நெஸ்டட் ஃபார் லூப் யூசுவலா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் இங்க பாருங்க. சோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் நம்மளுக்கு இங்க இருக்கு, அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஃபார் லூப் குள்ளார இன்னொரு ஃபார் லூப். ஓகே, சோ இது எப்படி நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் கிவ் யூ a small example. அதாவது பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு வந்து ரெண்டு வேரியபிள்ஸ் வச்சுக்கலாம். தட் இஸ் ஃபார் I in இந்த இடத்துல நான் ரேஞ்ச் ஆஃப் இந்த இடத்துல I just specify as like 1 to 11 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது நம்மளுக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க அவுட்டர்.
ஓகேங்களா, இது நம்மளுக்கு அவுட்டர் லூப். அடுத்த ரெண்டாவது ஃபார் j இன் ரேஞ்ச் ஆஃப், இந்த இடத்துல நம்மளுக்கு அதே மாதிரி 1 to 5 or 4 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஐயையும் ஜேயையும் யூஸ் பண்ணி சம்திங் ஏதாவது இங்க பிரிண்ட் பண்ணணும். ஒன்னு மல்டிப்ளிகேஷன் ஆர் அடிஷன் சம்திங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணலாம். லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் ஐ இன்டூ ஜே. ஓகேங்களா, அண்ட் இது கொஞ்சம் எனி இஃப் யூ வாண்ட் எனி ஒரு ஃபார்மேட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எண்டு கொடுத்தலாம், இல்லைன்னா செப்பரேஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் லைன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த விஷயம் எப்படி நடக்குது அப்படிங்கறது ஒரு நிமிஷம் கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், 1 இருக்கும். ஜேவோட வேல்யூ என்ன இருக்கும், 1 இருக்கும். ஓகே, இப்போ ஐயோட வேல்யூ 1 ஆயிடுச்சு, ஜேவோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. இப்போ இட்டிரேஷன் எங்க போகும் அப்படின்னு கேட்டா இந்த எக்ஸாக்ட் இட்டிரேஷனுக்கு தான் போகும். அப்போ ஐயோடதுக்கு எப்ப போகும், இந்த ஜேல ஒரு ஃபுல் சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த இட்டிரேஷன் ஆஃப் ஐ தான் எனக்கு இன்கிரிமெண்ட் ஆகும். எப்போ, இந்த ஜே ஃபுல்லா இட்டிரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா. அப்போ இப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ வந்து 1, ஓகே, ஜே வந்து 2, I1 J3, அதே மாதிரி I1 J4. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இங்க நம்மளுக்கு வந்து 1 to 5 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இங்க 1 to 4 வரைக்கும் வரும். இப்போ இந்த எக்ஸாக்ட் இட்டிரேஷன் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அவுட்டருக்கு நம்மளுக்கு போய் இந்த எக்ஸாக்ட் இட்டிரேஷனை இன்கிரிமெண்ட் பண்ணுது. ஸோ இப்போ எனக்கு 2, இது 1, 2 அடுத்து 2, 2 அடுத்து 3, இப்படியே தான் நம்மளுக்கு போகும். டில் ஹவு நம்ம இங்க வெளியே இன்னர் சாரி அவுட்டர் வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 1 to 11 அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அவுட்டர் லூப் நம்மளுக்கு 10 வர்ற வரைக்கும் இந்த இட்டிரேஷன்ஸ் நடக்கும். ஓகே, சோ இதை மைண்ட்ல ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு நான் இன்னொரு விஷயம் ஒரு ஷார்ட்டா நான் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபை பண்றேன். தட் இஸ், அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க அவுட்டர் அண்ட் அதுக்கப்புறமா இன்னர் அப்படின்னு இருக்கு. சோ இதுல எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னர் இட்டிரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் இட்டிரேஷன் ஹோல் த திங்ஸ் இட்டிரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவுட்டரோடதே எனக்கு இன்கிரிமெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா. சோ அதுக்கு ஒரு சின்ன டேபுலர் காலம் மாதிரி எடுத்துக்கோங்க. சோ யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு டேபுலர் காலம் எடுத்துக்கோங்க. சோ இங்க எப்படி நம்மளுக்கு அவுட்டர் அதுக்கப்புறமா இன்னர்னு இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு டேபிள்ல ரோ அண்ட் காலம் அப்படின்னு இருக்கிற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது ரோ அண்ட் மேல இருக்கிறது ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலம். ஓகேங்களா, சோ இப்போ நம்மளுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரோ 1ல இருக்கேன். ஓகேங்களா, சோ நம்மளுக்கு ரோ வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் வந்து 1. சோ இந்த ரோல இந்த காலம் எக்ஸிகியூஷன் பண்ணும், அடுத்து இந்த காலம், அடுத்து இந்த காலம், இந்தது. சோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா காலமுமே இங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த ரோக்கு நம்மளுக்கு போகும். அப்புறம் அடுத்த இட்டிரேஷன் ஆஃப் இந்த ரோ. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க நேம், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயியோட டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயியோட டேட் ஆஃப் பர்த், எம்ப்ளாயியோட போன் நம்பர் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்கார்டு எல்லா இதையும் டீடைல்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த பர்சனுக்கு போகும். அப்படி இருக்கும்போது காலம் ஃபுல்லுமே இட்டிரேஷன் ஆயிட்டு, அதாவது 0th காலம் 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி எல்லா காலமும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்ததுக்கு போகுது. ஓகே, இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே 2 ஃபார் லூப் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இட் கேன் பி ஆஃப் எனி நம்பர் ஆஃப் ஃபார் லூப்ஸ். அப்ப இருக்கும்போது இந்த மாதிரி டேபிளர் காலம் எப்படி சொல்லலாம், அங்கேயும் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளுக்கு இப்படி இருக்கு. ஓகேங்களா, இதே சேம் திங்க நான் எடுத்துக்கிறேன். லெட் வி ஜஸ்ட் ஹேவ் an எக்ஸாம்பிள் ஆஃப் நேம். இந்த இடத்துல அப்கோர்ஸ் எம்ப்ளாயியோட டெசிக்னேஷனை போட்டுக்கலாம், எம்ப்ளாயியோட ஸ்கில்ஸ் வச்சுக்கலாம்னு வைங்களேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா லெட் வி ஹேவ் அஜந்தா, எம்ப்ளாயி ஐடி 101. இங்க ஸ்கில் பாத்தீங்கன்னா பைத்தான், எம்எல், டிஎல், டிஎல் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் லிஸ்ட்ல கொடுத்துக்கிறேன் வைங்களேன். ஸோ இப்போ கவனிங்க, எனக்கு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோ, இந்த இடத்துல காலம் அண்ட் அப்கோர்ஸ் இதுக்குள்ளயும் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. சோ இது எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரெக்கார்டு 1, ஓகேங்களா, அதுல அஜந்தா காலம் 2வது அதாவது 101, காலம் 3வது ஸ்கில்ஸ்ல இந்தது.
அப்ப இந்த சீக்வன்ஸ் முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் ஐ, இது ஜே, அண்ட் இத நாம கேன்னு சொல்லலாம். இந்த கே ஓடது முடிகிற வரைக்கும். சோ கே என்ன முடிகிற வரைக்கும்? பைத்தான் 1, எம்எல், அடுத்து டிஎல், அடுத்து டிஎல் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த செகண்ட் விஷயத்துக்கு போகும். ஓகேங்களா? சோ இந்த இட்டரேஷன்ஸ் மட்டும் இல்ல, இந்த இட்டரேஷன்ஸும் இப்படியும் வரலாம். சோ இது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் ஐ இன் ரோ, ஜே இன் காலம், கே இன் லிஸ்ட். இது ஃபுல்லும் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த காலம்க்கு போகும். சோ வேற ஏதாவது காலம் இருக்கு அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னு, சோ அடுத்த காலம் இட்டரேஷன் ஆகும். சோ டேட் ஆஃப் பர்த் நமக்கு பிரிண்ட் ஆகும். அண்ட் அடுத்தது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நெக்ஸ்ட் ரெக்கார்ட். சோ இந்த மாதிரி 1 by 1 இட்டரேஷனுக்கு நம்ம போக வாய்ப்பு இருக்கு. சரி, இதை கொஞ்சம் சிம்பிளான நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல மட்டும் பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா, ஃபார் ஐ இன் ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாக்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10 கொடுத்துக்கிறேன். 11. ஓகே, ஸோ தட் நான் எனக்கு 10 வரைக்கும் வர்ற மாதிரி. அண்ட் இங்கே ஃபார் ஜே இன், இதுவும் ஒரு ரேஞ்ச் தான். இந்த இடத்துலையும் எனக்கு 1 to 6 கொடுத்துக்கிறேன். ஸோ அதனால எனக்கு 5 வரைக்கும் வரும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் இந்த பிரிண்ட் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி I into j. So இங்க பாத்தீங்கன்னா இது 1 into 1, 1 into 2, 1 into 3, 1 into 4 அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நான் ஒரு பெராமீட்டர் கொடுக்கிறேன் ஃபார் மேக்கிங் அ ஸ்பேஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்காக. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு லைனுக்கும் எனக்கு ஒரு எம்டி திங்ஸும் வர மாதிரி. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாக்ட் 10 ரெக்கார்ட்ஸ் தான் நம்மளுக்கு இங்க எக்ஸாக்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அண்ட் ஒவ்வொருத்தலையும் எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 to 6 அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம், விச் இஸ் ஈக்குவல் ஹியர் 1 to 5 அப்படிங்கிறது. ஓகேங்களா? அண்ட் இந்த எக்ஸாக்ட் ப்ரோக்ராம் எப்படி ஆகுதுன்னா, ஒரு காலம் ஃபுல்லும் என்டர் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது இந்த உள்ள இருக்கிற இந்த ஜே இன்னர் லூப் ஃபுல்லும் எக்ஸிகியூஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ரெக்கார்டுக்கு போகுது. அதாவது அடுத்த ரோ, அதாவது அவுட்டர் இட்டரேஷனுக்கு தான் போகுது. ஓகேங்களா? சோ இந்த ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் நான் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். சோ கைண்ட்லி ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் ஃபார் லூப் அண்ட் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, அண்ட் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் ஆர் இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் ஈவன் நம்பர்ஸ் மட்டும், ஆட் நம்பர்ஸ் மட்டும், அண்ட் அதுவும் பாத்துக்கோங்க 0 to 100 அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு டபுள் லெவல் ஆன ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ இந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் இட்டரேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நெஸ்டட் லூப் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். level 2, level 3 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி, அதாவது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, இல்லை ஏதாவது ஒரு எரர்ஸ் வருது, இந்த மாதிரி இதை அப்ளை பண்ணி பார்த்தேன், வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எது இருந்தாலும் கைண்ட்லி ப்ரொவைட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ அதே மாதிரி நீங்க பண்ணின கரெக்ட்னஸாவோ இல்லை நீங்க ஏதாவது பண்ணின ஒரு எரர் ஃபங்க்ஷனாலிட்டிஸோ அடுத்தவங்களுக்கும் நம்மளுக்கு ஷேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த எக்ஸாக்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைண்ட்லி ஷேர் இட் அண்ட் மேக் அ லைக். ஓகேங்களா? ஸோ இன்னொரு வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் யா, டில் தென் ஹாப்பி லேர்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ்.